ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பவிஷ்னா. பிஎஸ்ஜி மருத்துவமனையில் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினருக்கான மனநல மருத்துவராக பணிபுரிகிறேன். இப்போ இந்த சைல்டு அண்ட் அடலசன்ட் சைக்காட்ரி துறையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பிறந்ததுலேருந்து 18 வயசு கீழ இருக்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மனநல பிரச்சனைகள பத்தி டீல் பண்றது தான் இந்த துறையோட சிறப்பம்சம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய 2 விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஒண்ணு நம்ம நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ்னா குழந்தையோட பிறப்பிலிருந்து மூளையோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், கண்டிஷன் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இதுல ஆட்டிசம், ஏடிஹெச்டி, அப்புறம் டெவலப்மெண்டல் டிலே, அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரியான டிஸார்டர்ஸ் நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வகைப்படும். இன்னொரு இது எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏற்படக்கூடிய ஒரு மனப்பதட்டமாக இருக்கலாம், ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், அதாவது மன அழுத்தமாக இருக்கலாம், இல்லை ஓசிடியாக இருக்கலாம், எண்ண சுழற்சி நோய்னு சொல்லுவோம். அப்புறம் குழந்தைகளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏற்படக்கூடிய சில பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு ஏதாவது ஈட்டிங் டிஸார்டராக இருக்கலாம். ஸோ அவங்க இதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ்ன்ற பிரிவு. ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிறது நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர், அதாவது மூளையோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு குறைபாடு. இது ஒரு நோயின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கண்டிஷன். ஸோ ஆட்டிசம் தமிழ்ல மன இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி 4 விதமாக நம்ம டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ், சோஷியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் நம்ம 4 வகையா நம்ம பிரிக்கலாம். கிராஸ் மோட்டார் அப்படின்னா எந்த வயசுல அந்த குழந்தை நடக்குது. இப்போ ஒரு வயசு இருக்க குழந்தை நடக்க ஆரம்பிக்கணும், ஒரு 6லேருந்து 9 மாசத்துல அந்த குழந்தை உட்கார ஆரம்பிக்கணும். இதெல்லாம் கிராஸ் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ். ஃபைன் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ்னா கைகள்னால பண்ணக்கூடிய சில ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழந்தை பேனா பிடிச்சி எழுத ஆரம்பிக்கிறது, அந்த கிராஸ்ப் டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி ஈட்டிங், கைகளில் பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கிறது, ஒரு பாட்டில் கொடுத்தா அது ஸ்க்ரூ பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் ஃபைன் மோட்டார் மைல்ஸ்டோன்ஸ். இந்த ஆட்டிசமில் முக்கியமாக என்ன மைல்ஸ்டோன்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் சோஷியலைசேஷன். ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் அப்படின்னா பிறந்த குழந்தை ஒரு 2 மாதம் அந்த மாதிரி 1.5 to 2 மாசத்துல அது கண் பார்க்கும். ஒரு இன்னொரு கேர்டேக்கர், இப்போ அம்மாவோட கண் பார்த்து கண் பேசுறது. அதே மாதிரி சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. அது 2லேருந்து 3 மாசத்துல அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகும், முகம் பார்த்து சிரிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஏர்லியஸ்டான அறிகுறிஸ். அதாவது அந்த குழந்தை சோஷியலாக கம்யூனிகேட் பண்ண, மற்றவங்க கூட ஒரு தொடர்புக்குள்ள ட்ரை பண்ணுது அப்படிங்கிறது அதை நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஆட்டிசம்ல இந்த 2 டொமைன்ஸும் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபிசிட்ஸ் இன் சோஷியலைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இன்னொருத்தவங்க கூட எப்படி தொடர்பு கொண்டு அந்த குழந்தை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த மாதிரியான இருக்க குழந்தைகள் எப்பயுமே அவங்களோட ஓன் உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். மற்றவங்க கூட மிங்கிள் ஆகி விளையாடுறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பேச்சு டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி தாங்க, அம்மா வாங்க, இந்த மாதிரிலாம் பேசணும் அந்த குழந்தை. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பயும் பேச்சு இன்னும் இல்லாமல் டெவலப் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அறிகுறியா இருக்கலாம். ஸோ இப்போ ஆட்டிசம்ன்றது நம்ம ஒரு ஸ்பெக்ட்ரமா சொல்லலாம். அதாவது எல்லா ஆட்டிசம் குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆட்டிசம் குழந்தைங்களும் வேற வேற விதமா டெவலப் ஆயிட்டு. இப்போ சில பார்த்தீங்கன்னா ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்னு சொல்றாங்க. ஸோ அதுல பேச்சு நார்மலா இருக்கலாம், இன்டெலிஜென்ஸும் நார்மலா இருக்கலாம். ஆனால் சோஷியலைசேஷன் டெபிசிட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களோட எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். ஸோ தான் என்ன சொல்றாங்களோ அதை பத்தியே சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்டடா கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாம அவங்க அவங்களோட டாபிக்லயே பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி இருக்க குழந்தைகள் மோஸ்டா அலூஃபா சாலிட்டரி பிளே தான் அவங்க விரும்புவாங்க. ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்றது. அது நம்ம என்ன சொல்றோம்னா ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு சர்க்கிள் போட்டு அதையே சுற்றி சுற்றி வரதா இருக்கட்டும், இல்லை ஒரே ட்ரெஸ்ஸை திரும்ப திரும்ப போடுறதா இருக்கட்டும். ஸோ இதே மாதிரி அவங்க ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக, அது ஒரு ரொட்டீனாக அதை திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு மனசில் அது தோணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்படிட்டிவ் பிஹேவியர்ஸ். இப்போது சில குழந்தைகள் கைகளில் சில அப்நார்மலான சில மூமெண்ட்ஸ் பண்ணலாம். லைக் ஹேண்ட் ஃப்ளாப்பிங் அந்த மாதிரி சொல்லுவோம். கைகளில் கண்ணுக்கிட்ட கொண்டு போய் கண்ணை கண்கிட்ட இப்படி கையை வச்சு
அழுத்துறது, இந்த மாதிரியான சில ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்றதுக்கு லேட்ரல் கேசிங் அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மெயினா வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ மோஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா, என் குழந்தை வந்து என் கண்ண வந்து பார்த்து பேச மாட்டேங்குது, பேரு கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அதாவது அவங்களுக்கு வந்து அந்த கெஸ்டரல் கம்யூனிகேஷனும் இருக்காது. இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு டாய் வந்து பிடிச்சிருக்குன்னா அம்மா கிட்ட கொண்டு போய் காமிச்சு, அம்மா வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணிக்கணும். அவங்களும் ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அம்மா கிட்ட காமிச்சு அம்மா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ரியாக்ட் பண்றாங்கன்னு ஃபேஸ்ல இந்த எமோஷன்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து லேகிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் அட்டென்ஷன், ஒரு ஷேரிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து மோஸ்டா 1 1/2 வயசுல இருந்து 2 வயசுக்குள்ள வந்து தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி என் பையன் வந்து டாடா பை பை சொன்னா இப்ப சொல்றது இல்ல. முன்னாடி என் பையன் பேர் கூப்பிட்டா உடனே திரும்பும், இப்ப வந்து கூப்பிடுறது இல்ல. கண் பார்த்து பேச மாட்டேங்கிறான், முகம் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறான், தனியாவே இருக்கான், யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டேங்கிறான், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸோட வந்து வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இது வந்து ஒரு லைஃப் லாங் கண்டிஷன் தான். ஸோ அதுக்கு குணப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நம்ம தெரப்பி மூலமா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெஃபினட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியும். அப்படி என்னென்ன தெரப்பிஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, அந்த மாதிரி சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி, இந்த மாதிரியான சில தெரப்பிகள் வந்து இருக்குங்க. ஸோ அதுல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தெரப்பியில வந்து ரெகுலரா நம்ம போயிட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குழந்தையோட ஸ்கில்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்.